விளையாட போகிற கேமு என்னென்னா கிராண்ட். ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறதுனால இன்றைக்கி நம்ம ஈஸி மோடு தான் விளையாட போகிறோம். இந்த புதுசாக ஹாலோவின் தீம் வந்துருக்குது. ஆனால் நான் அதை விளையாடி பார்த்தேன், வேணான்னு விட்டேன். உங்களுக்கு அந்த ஹாலோவின் மோடு விளையாடணுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கெலாம் கிளிக் பண்ணி ஹாலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க சொட்டைக்கிழவி வீட்டுக்கு போகலாம். சொட்டைக்கிழவி எங்கே இருக்குன்னு தெரியாது, சும்மா கிழவி வருது. வராத மண்டையிலே கொட்டிடுவேன். சரி, அது அந்த பக்கம் இருக்கும். இங்கே ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்க்கலாம். தட்டி விட்டுறாம போயிடணும். இங்கேயும் எதுவும் இல்லை. இந்த காக்கா கிட்ட என்ன இருக்குது? ரிமோட் கண்ட்ரோல். ஓகே, இந்த பேட்லாக் கோடு கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் இல்லை. இதுக்குள்ள என்ன இருக்குது? உடன் ஸ்டிக்கா? சீவர் எஸ்கேப். ஓகே நினைக்கிறேன். ஸ்பார்க் பிளக். கார் எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கேன். அங்கே சத்தம் போட்டு வந்துட்டேன், அதனால இந்த ஸ்பார்க் பிளக் எடுத்து காரில் மாட்டிடுவோம். கேஸ்லின் கேன் அங்கே இருக்குது கைஸ். வாவ், கேஸ்லின் ஊற்றுறதுக்கு கார் கீ தேவையே. பார்ட் ஆஃப் ஷாப் தானா? ஓகே, இதை எடுத்து வச்சிடலாம். இந்த காருக்குள்ளே ஏதாவது இருக்குதா? நத்திங். இங்கே ஏதாவது கிராணி அங்கே வர வச்சுட்டு நம்ம உள்ள போயிடலாம். இந்த கிராணி சீக்கிரம் வந்து தொலை. நான் பார்க்கலாம். அது இங்கே ஸ்பெஷல் கீ. அதுக்கடுத்தது இங்கே நம்பர் 1ன்னு போட்டிருக்குது, அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். அது எதனாலனா, இது அந்த ஏஞ்சலினா ஸ்பைடர் இருக்குதுல்ல, அந்த இடத்துல 1 2ன்னு இருக்கும். அங்கே 1 போட்டிருந்ததுன்னா அந்த பாக்ஸ் 1க்குள்ளே தான் பொருள் இருக்கும். மீதி அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறது ஒரு பாம். தப்பான நம்பரை ஓப்பன் பண்ணால் பாம் வெடிச்சிடும், அதோட நம்ம செத்து போய்டுவோம். கிராணி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே, தெரியாமல் சத்தம் போட்டோமோ. இங்கே போனால் இதுவும் வந்துடும். சரி, ஓகே கிழவி, பாய் பாய். இங்கே ஏதாவது எதுவுமே இல்லை. ஐயோ, சத்தம் வேற போட்டோமே. சரி, இந்த புக் எடுத்துன்னு போவோம். வாவ், இன்ஜின் பார்ட்.
இது சத்தம் போட்டோம் பார்த்துச்சா? சரி இது எடுத்துன்னு போவோம். இந்த கார் பேட்டரி அடிச்சு இது வேற தண்ணி. மேலே இன்ஜின் பார்ட் பார்த்தோம், அதையும் எடுத்துட்டு வந்து போட்டுடலாம். நம்ம அந்த பக்கம் சத்தம் போட்டதுனால கிராணி அங்கே சுற்றி இருக்கோம். நம்ம வந்து இன்ஜின் பார்ட் எடுத்துடலாம். இன்ஜின் பார்ட்டிங் தானே பார்த்தோம். இதில் இருக்கிற போல்ட்டுலாம் கலட்டுறதுக்கு விரெஞ்சு தேவை கைஸ். இப்போ அந்த விரெஞ்சு தேடுறது தான் பெரிய விஷயம். ஏன்னா இது எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கும் தெரியாது, கேள்விக்கும் தெரியாது. போகிறதா பயமாக இருக்கு. மேலே புக்கு இருக்குது. ஆட கன் பார்ட்டி இங்கேயே இருக்குது. இதை பார்க்காம விட்டுமே. கிராணி இங்கே சுற்றி நடந்தோம்னா பார்த்து சத்தம் போடாம எதையும் தட்டி விடாம பொறுமையா பயந்துட்டேங்க. டக்குன்னு வந்துட்டியே அடி சொட்டை கிழவி. நான் இங்க இருக்கேன் அங்கே எங்க போறேன்? வா. சத்தம் நின்றுச்சு, இங்கேயே போட்டுருவோம். அந்த டெடி பேர் பக்கத்தில் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். கன் பார்ட்டு அதான் 3மே கட்டுச்சு. இப்போ நம்ம கன் அடா பாவிங்களா ஓடிடு. இப்போ அந்த ட்ராப் சத்தம் கேட்டு கிராணி வரும். ஓகே, நம்ம கன்னு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த வீடியோக்கு லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கெலாம் கிளிக் பண்ணி ஹாலில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். அவங்களும் பார்த்துட்டு லைக் பண்ணி விடுவாங்க. இதுதான் லாஸ்ட் பார்ட்டு. இதையும் எடுத்து போட்டால் கன்னு ரெடி ஆகிடும். சொட்டை மண்டையிலே இன்னைக்கு சுடுறோம். எவ்வளோ ஆட்டம் காட்டினது. ஓகே, இந்த சத்தத்தை கேட்டு வந்திருக்குமே. வாடி வா சொட்டை கிழவி. கிழவி எங்க இருக்கு? சீக்கிரம் வந்து தொலையேன். அது வேற ஈஸி மோடில் பொறுமையாக இந்த மாதிரி நடக்கும். இந்த கிழவி எப்போதான் வருமோ? வந்துச்சு. நீங்கள் வா, பொக்க பல்லே சுடு. ஆட்டம் காட்டுறியா கிழவி? இங்க பாரு, கண்ணத்திலே சுட்டனா அவ்வளோதான். ஓகே, இந்த ஒரு புல்லட் வச்சு உங்கள் ஃப்ரீஸ் ட்ராப் எடுக்க முடியும்.
ஃப்ரீஸ் ட்ராப். அங்கே உடன் ஸ்டிக் இருக்குது, அது வேஸ்ட்டு. ஆனால் அதுக்காக போல காக்கா என்னை கொத்தாமல் இந்த ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்தேன்னா நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி கொத்திட்டேன், இன்னொரு வாட்டி இப்போ கொத்தினேன்னா நான் உன்னை சுட்டுருவேன். ஒரு வாட்டி கொத்திட்டேன்னா உன் நெத்திலே சுடுறேன் பாரு. சாரி, இனிமேல் வந்துடாது. ஃப்ரீஸ் ட்ராப் எடுக்கலான்னு தான் வந்தேன், ஆனால் அதை சுட்டா கிராணி உயிரோடு இருக்கும்போது அதை சுட்டா கிராணிக்கு கோவம் வந்துடும். அது நம்மளை துரத்தின்னு தான் இருக்கும், எங்கே இருந்தாலும் டக்குன்னு வந்துடும், கண்ணெல்லாம் ரெட் ஆகிடும். அதனால தான் இது நல்ல டைமே, இதை சுட்டுலாம். ஓகே, மேலே புக்கு இருந்தது, அந்த புக்கையும் வச்சிடலாம். இங்கே ஏதாவது இருக்குமா? ஒன்றுமே இல்லை. இங்கே ஏதாவது கட்டிங் பிளேஸ். கட்டிங் பிளேஸ் எதுக்கு? வீல் கிராங்க் இது எதுக்கு? அந்த சீவருக்குள்ள கிராங்கை சுற்றி விட்டால் ஒரு நம்மளுக்கு ஏதாவது பொருள் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. அங்கே பேட்லாக் கீ இருக்கும், என்ன வேணாலும் இருக்கும். ஸோ இதையும் எடுத்து ஆடா பாவிங்களா, எப்போ வந்ததுன்னு கவனிக்கவே இல்லைடா. அது பாட்டுக்குன்னு வந்து அது பாட்டுக்குன்னு அடிச்சிச்சு. அடியே கேள்வி இறி, என்னையே அடிச்சிட்டல. முதல்ல அந்த கன்னை எடுக்கணும். எங்க இருக்கியோ வந்துடு. சவுண்டு போட்டு இங்க வர தெரியுதுல. ஒரு கன்னு போட்டிருந்தேன், அதை எடுத்து அதில் புல்லட் வேற இருக்காது, புல்லட்டை ரீலோட் பண்ணணும். என்னடா இது? இங்கே சத்தம் போட்டாச்சு. ஸோ மேலே புல்லட் இருக்குது, அதையும் எடுத்து இந்த கிராணி மண்டலே சுடுறோம். பொறுமையாக பார்த்து போகணும். இங்கே கிராணி வந்துட்டு போயிருக்கோம், அது பொறுமையாக காலை வச்சு நடந்து போகும். நம்மளும் பொறுமையாக நடந்தே போகலாம். கிளவி, எனக்கு ஹைட் அண்ட் சீக்லாம் விளையாட பிடிக்காது. நீ வா, ஹைட் அண்ட் சீக்கா, ஹைட் அண்ட் சீக்கு. நீ வா, நீ கட்சி வரைக்கும் அந்த வெப்பன் கீயே கிடைக்கல. புல்லட் லிமிட்டடாக தான் இருக்கும். ஓகே, ஏய் கிராணி, எப்போ தாண்டி வருவ? வா வா வா, சொட்ட மண்டையிலே சுடுறேன். இனிமேல் வந்து பாரு. ஓகே, இப்போ அந்த ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எங்கடா இருக்குது அந்த ரிமோட் கண்ட்ரோல்? ஓகே, ரிமோட் கண்ட்ரோல் திறந்தா செயின் கட்டுறா. ஏண்டா இதை இதுக்காக வாடா நான் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ண.
போங்கடா நீங்களும். ஓகே, இங்கே ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். அந்த ஏஞ்சலினா கீயை போட்டிருக்கோங்க. இந்த ட்ராப்பை மிதிக்காம பார்த்து போகலாம். அந்த 1ஆம் நம்பர் பொட்டியில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதுக்குள்ளே வாட்டர்மெலான் தான் பேட்லாக்கி எடுத்துடலாம். அதை உடச்சா பேட்லாக்கி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன இருக்கும்னு எனக்கு தெரியாது. இங்கே ஏதாவது காகு வீலாடே, ஏண்டா தேவையில்லாத பொருட்களை கொடுக்குறீங்க. போகுது. அட, நான் எங்கே போனோமோ அதே இடத்துல இந்த கொண்டை கிழவி போகுது. நீட்டா சி, இது எனக்கு தேவையில்லை. வா வா வா, அவ்வளோ பொறுமையாக வர. ஓகே, ஐயோ, ஓப்பன் த டோர், க்ளோஸ் தி டோர். பாய் பாய் 8 கால் பூச்சி. என்னன்னா கத்துது. சரி, 1ஆம் நம்பர் போட்டியை பார்த்தோம். மின்ச் ஹேண்டிலா, இது எதுக்குடா எனக்கு? சரி, ஏதாவது இருக்கணும். போகிறதுக்கு பயமா இருக்கு. இப்போ இந்த பக்கம் கிராணி இருக்கு. இப்போ அங்கே சத்தம் போட்டு டோரை க்ளோஸ் பண்ணி அந்த கிராணியை ஸ்டீம் பாத்தில் குளிக்க வைக்கலாம். அதுவும் செத்துடும். வா, தைரியமாக. எதுக்கு இவ்வளோ அவசரம் கிழவி? நம்மளை பார்த்துக்க, நம்மளையே பார்க்குது. அங்கேயே கடை, அங்கேயே கடந்து சாவு. ஏன் இவ்வளோ அவசரம்? சாவறதுக்கு அவசரப்படியா கேள்வி? ஏன் கேள்வி? இந்த காக்கி எங்கதான் இருக்குதோ? ஓகே, அந்த இடத்துல வின்சாண்டில் இருக்குது. ஆனால் கைஸ், வின்சாண்டிலுக்குள்ளே மோஸ்ட்லி ஹேமர் தான் இருக்கும். இந்த வாட்டி ஹேமர் இருக்குது. ஏய் கேள்வி, தள்ளுடி. வின்சாண்டில் மேலேயே படுத்துக்கினு வைரஸ்லாம் வின்சாண்டில் மேலே பரவுனா என்ன ஆகும்? சொட்ட கிழவி. ஓகே, ஹேமர் எடுத்துட்டு மேலே ஃபேன் இருக்கும், அதுக்குள்ளே ஏதாவது இருக்கும். ஹேமர், காட் ஹேமர் கொடுங்க. இவ்வளோ நேரமாக ஹேமருக்காக தான் தேடின்னு இருந்தேன். என்ன கிடைக்குது? எஸ் எஸ், ஹேமர். ஓகே, இதை எடுத்துன்னு போயிட்டு அந்த ஃபேனுக்குள்ளே என்ன இருக்குது? கிராணியை வச்சு அதை உடைக்க வச்சுருக்கலாம். எதுக்கு? ஆனால் டைம் இல்லையா அது பண்ணுறதுக்கு. டே 1 எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் அது அடிச்சிடுச்சு. ஏய் சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே என்ன இருக்குது? காகுவில். இது எதுக்குடா எனக்கு? சேஃப்டி இருக்குது. கட்டிங் பிளேஸ் எடுத்துன்னு வந்துடும். கட்டிங் பிளேஸ் இங்கே தான், இங்கேன்னு பார்த்தேன். சேஃப்குள்ளே ஏதாவது இருக்கும். ஓகே கைஸ், சேஃப் கீ எடுத்து சேஃபாக திறக்கிறதுக்குள்ள இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலனா ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணி ஹாலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த சத்தத்தை கேட்டு கிராணி வந்திருக்கோம். ஹலோ கிராணி, சீக்கிரம் வந்து தொலையாண்டி. என்னை பார்த்துச்சு. ஐயோ தெரியாம வந்துட்டு மறுபடியுமா? சரி எப்படியோ. Welcome to Prison Escape Journey, where every decision. ஓகே गाइस, ஸ்க்ரீனில் வேறு ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அது ஆடு தான். உங்களுக்கு எதுக்கு ஆடு? நான் வந்து அந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த பக்கம் போகலாம். இந்த கன் இருக்குது, பட் புல்லட்லேயே. சரி நம்மளுக்கு எது இந்த கன்னுன்னு அங்கே ஓரமாக போட்டு அந்த சேஃப்டி எடுக்கலான்னு போனேன். இந்த கிராணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சேஃப்டி இருக்குது. கடவுளே, இதில் கார் கீ இருக்கணும். எஸ், கார் கீ இருக்குது. ஐயோ சத்தம் வேற போட்டுமே. இப்போ போட்டால் சத்தம் வராது. கூடாது. கேஸ் சிலிண்டர் கேன் எடுத்துங்க, அந்த காருக்கு ஊற்றிடலாம். மாஸ்டர் கீயா? அட போங்கடா. ஓகே गाइस, மறுபடியும் நம்ம கிராணியை கொல்ல தான் போகிறோம். ஏன் இவ்வளோ அவசரம் கேள்வி? சாவறதுக்கு இவ்வளோ அவசரப்படுறியே? போ போ போ. இந்த பேட்லாக்கி எங்கே இருக்குன்னு தெரில. ஆமாம்ல, இந்த ஸ்க்ரூ ட்ரைவருக்குள்ளே கூட இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ஒரு இது ஓப்பன் பண்ணலாம். சரி, கன் இங்கே தான் இருக்குது. ஓகே, இங்கே கன் இருக்குது. புல்லட் நம்ம மேலே தான் பார்த்தோம். இல்லை, அந்த லிவிங் ரூமில் கூட புல்லட் இருந்ததுல. இங்கே இருந்தது. இதை எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், ப்ரோ ஏஞ்சலினாவை கொல்லலாம்ல, ஏஞ்சலினாவை சாவடிக்க பார்க்கலாம்ல. ஆனால் அது சாத்தியமே இல்லை. ஆனால் சில பேர்த்துக்கு அது தெரியாது, ஏஞ்சலினாவை சாவடிக்க முடியாதுன்னு. யாருக்கு தெரியாத சொல்கிறேன், எல்லாத்துக்குமே சொல்ல. காட் ப்ளீஸ், இங்கே பேட்லாக்கி இருக்கணும், பேட்லாக்கி இருக்கணும். ரஸ்டி பேட்லாக்கி ஏண்டா? நான் கேட்டது பேட்லாக்கி, ரஸ்டி பேட்லாக்கி கொடுக்குறாங்க. மென்டல்ஸ். சரி, இப்போ ஓட்டணும்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஐ cannot start the car yet. Why? ஃப்ரெஞ்ச் வேறையா? என்ன கைஸ் இது? மறுபடியும் கிராண்டியா சாவடிச்சலாம். ஃப்ரெஞ்சு தேவன் மறந்துபட்டேன். இப்போ இந்த ஃப்ரெஞ்சுக்கு நான் எங்கே தான் போகிறதோ? ஃப்ரெஞ்சு எங்கே இருக்கும்னு ஐடியாவே இல்லை.
கிளவி ஐயோ அங்கே சொல்லு. இனிமேல் சீவருக்குள்ள தான் போனோம். கிழவி நீனாச்சும் வந்து தொலையாண்டி. கிழவி வந்துட்டோம். நல்ல வேலை என்னை பார்க்கல. கிழவி அப்படியே போயிடு. ஏன்டா இவ்வளோ அவசரப்பட்டியோ? என் கிழவி சாவறதுக்கு என்ன அவசரம்? ஓகே, ஸ்டீவருக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே பேட்லாக் கீ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் விரெஞ்ச் எங்கே இருக்குதுன்னு ஐடியாவே இல்லை. ஓகே, சீவருக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஒரு 8 இருக்குதான்னு பார்த்து போயிடும். அது குடிக்கிற சவுண்டு அங்கே இருக்குதா? பூச்சி சீக்கிரம். அது வேற எங்கேருந்து வரும்னே தெரியல. வெளியே போகிறதுக்கு தான் பயமா இருக்குது கைஸ். இது டே 3 செத்தோன்னா அவ்வளோதான். டே 4 அதுக்கு அடுத்தது 1 நாள் தான் இருக்கும். 2 நாள் தான் இருக்குது. ஏய் என்ன பாரு போ. இது கத்துது. ஏன் இப்படி கத்துற? சாவி இருக்குல்ல, வாயில திருவிடும். கத்தி நோக்குது. எல்லாமே பண்ணியாச்சு கைஸ். ஃப்ரெஞ்சு மட்டும் எங்கே இருக்குதுன்னே தெரில. அதை தேடி வீட்டு ஃபுல்லாக அலைஞ்சிட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. நான் எங்கேன்ட்டு போய் தேடுறது. வா நீ வா இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வர, இந்த பக்கம் போனாலும் வர. ஓகே, எங்கே தான் இருக்கணும் கைஸ்? சுத்தமாக ஐடியா இல்லை கைஸ். என்ன ஒரு 8 இந்த பக்கம் போயிட்டு தேடின்னு வந்துடுறேன். இங்கே சத்தம் வேற போட்டோம். எங்கே தான் இருக்குமோ? ஃப்ரெஞ்ச் இருந்தால் தான் கேம் பிளேயே முடிக்க முடியும். எவ்வளோ நேரம்தான் இந்த ஃப்ரெஞ்சை தேடி நானும் போகிறது? விடாமுயற்சி, அதான் தேடின்னு இருக்கேன்.
ஐயோ சத்தம் அங்கே போட்டோம். வீல் கிராங்குள்ளே ஃப்ரெஞ்ச் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. நல்லாவே தெரியும். இங்கேயும் இல்லை. ஐயோ சத்தமாக சத்தமாக போட்டுக்கினே இருக்குமே கைஸ். ஓகே கைஸ், நான் கொஞ்சம் நேரத்துக்கு பாஸ் பண்ணி வச்சிடுறேன். ரெஞ்ச் எங்கே இருக்குது அந்த ஐடியாவே இல்லை. நான் தேடினோன்னா திரும்ப கைஸ் கடைசியாக ஞாபகம் வந்துச்சு கைஸ். இந்த இடத்த நான் மறந்தே போயிட்டேன். ஏய் கிழவி சீக்கிரம் வா. கைஸ் கிழவி எப்போ வரும்னு தெரில. இந்த இடத்த மறந்தே போயிட்டேங்க. ஃப்ரெஞ்சு அப்பாடா, இந்த ஒரு ஃப்ரெஞ்சுக்கு வீட்டை ஃபுல்லாலே விட்டீங்களேடா. இது ஒரு கிழவி. ஓகே கைஸ், ஃப்ரெஞ்ச் எடுத்து இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். தள்ளிப்போ. ரொம்ப நாள் கழிச்சு எஸ்கேப் பண்ண போகிறோம். கிளவிக்கு டாட்டா சொல்லிட்டு போகலாமா? எதுக்கு நம்மளுக்கு வீண் வம்பு? முடிக்க போகிறோம். அதுதான் இப்போ கார்க்கி எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. மூணு வாட்டி இடிக்கணும். எஸ், என்ன சொட்ட கிழவி. ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.